பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாம்சத்தின் கனிகள். ஆமாங்க, நமக்குள்ள மாம்சத்தின் கனிகள் ஒன்றும் வெளிப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகள் நமக்குள்ள இராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். என வசனம் இப்படியா சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமாங்க, மாம்ச சிந்தை நமக்குள்ள இராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நமக்குள் இருக்கும்படி நாம் நாட வேண்டும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஸோ அப்படிப்பட்ட மாம்ச சிந்தை நமக்குள்ள இராதபடிக்கு நாம் விட்டு கொடுக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் நாம் இராதபடிக்கு நாம் இயேசுவுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஸோ நம்ம மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்காதபடிக்கு ஆவியின் கனிகளையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிற நன்மையான ஈவுகளை நாம் கொடுக்கும்படி நாம் நாட வேண்டும். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஆமாங்க, நம்மளோட இருதயமும் நம்மளோட மாம்சமும் தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறதா இருக்க வேண்டும். மாம்சத்தை நோக்கி பார்க்காதபடிக்கு தேவனை நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும். மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை நம்மிடத்திலிருந்து கலைத்து போட்டு ஆவிக்குரிய சரீரத்தை நாம் போர்த்து கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை நாம் வெறுத்து தள்ளுகிற பிள்ளைங்களா இருக்கணும். ஆவியின் வஸ்திரத்தை நாம் உடுத்திக் கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். இது எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கு என்று விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.